குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, உண்மையிலேயே ப்ராஃபிட் நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ண முடியுமா அந்த இண்டெக்ஸஸில் அப்படின்ற மாதிரி பல பேரோட மனசில் கேள்வி இருக்கும். இன்றைக்கி அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் பண்ணால் உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, பண்ண முடியும், 100க்கு 100 பண்ண முடியும். ஆனால் அது எல்லாரால முடியாது அப்படின்னும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அந்த இண்டெக்ஸில் பணம் சம்பாதிப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜியை விட டிசிப்ளின் தான் அங்கே அதிகமாக தேவைப்படும். அந்த இண்டெக்ஸஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு, பொதுவாக இண்டெக்ஸஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜியுடைய டிசிப்ளின் தான் தேவை. அதாவது பிகினர்கள் அதிகமாக என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையில் ப்ராஃபிட் எடுக்கலாம், லாஸை எப்படி குறைக்கலாம், ரியலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றது ஒரு சாதாரண ஸ்டாக்கு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு இண்டெக்ஸ்னால் இது 50 பெரிய டாப் கம்பெனியோட எல்லாரும் சேர்ந்த ஒரு இண்டெக்ஸு. இதில் ஒரு ஸ்டாக் மாதிரி திடீர்னு 20%, 30% அப்படியெல்லாம் மேலேயும் போகாது, கீழேயும் வராது. ஆனால் நல்ல வெலாட்டிலிட்டி இருக்கும். இப்போலாம் பெரும்பாலான டைமில் மார்க்கெட்டு சைட்வேல தான் இருக்குது. பட் வெலாட்டிலிட்டி நேரத்தில் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் அதிகமாக நிஃப்டி ஃபிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதை மாதிரி தேர்வு செய்வாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, வெலாட்டிலிட்டி நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்போ பிகினர்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் ட்ரேடிங் ஆரம்பத்தை உடனே என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கணும், 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டுக்கு தினமும் ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாது. நமக்கு நல்ல செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேடு எடுக்கணும். ஆனால் நமக்கு நல்ல செட்டப் மார்க்கெட்டில் வரலைன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. நேற்று மார்க்கெட்டில் செட்டப்னு ஒன்று வரவே இல்லை. ஆனால் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், டிசிப்ளின் வேணும். அதாவது நம்ம செட்டப்புக்கே மார்க்கெட் வரவே இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்கல. நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணால் மார்க்கெட்டாக காரணம். நமக்கு அந்த பொறுமை இல்லை, நம்மளால் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியல. ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணுறோமே, நமக்கு இங்கே லாஸஸ் தானே வரும். ஏன்னா நமக்கு டைம் டிகே வேலை செய்யுமே. நம்ம கொஞ்ச நேரம் மார்க்கெட்லேயே சஸ்டைன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக டிகேயில் ப்ரீமியம் குறையுமே அப்படின்ற அந்த தாட் உங்களுக்குள்ள வரணும். வந்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போது பிகினர்ஸ் என்ன பண்ணோம், உங்களுக்குன்னு ஒரு செட்டப்பு. நீங்கள் பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு செட்டப்லாம் தெரியாது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல லாஸ் தான் பண்ணுவீங்க. ஆனால் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பீப்புள் மட்டும் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களும் துருதுருன்னு உள்ளே போய் ஏதாவது ஒரு ஆர்டரை வாங்கிடுவாங்க கால் சைடில். அப்போது நல்ல செட்டப் அப்படின்றது வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரணும். சில பேரெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ட்ரேடு எடுப்பாங்க. அவங்க ஒரு நாள் இன்ட்ராடேனாவே ட்ரேடு எடுக்கிறதுக்காகவே ட்ரேடு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களும் இருக்காங்க இந்த ட்ரேடிங்கில். நிஃப்டி ஃபிஃப்டியில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எளிய வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தவரையும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான். இது யார் வேணால் பண்ணலாம். கண்ணால் பார்க்க போகிறோம் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, ஓகேங்களா. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும். இதுதான் ட்ரெண்டிங் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜி. ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டோட வழியிலே நம்ம ட்ரேடிங் பண்ணுறது. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த 9:15 9:45 வரையும் நம்ம மார்க்கெட்டை அப்சர்வ் தான் பண்ணணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ட்ரேட் பண்ண அந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணலாம். பிகினராக இருந்தால் மார்க்கெட்டை அப்சர்வ் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக்ஸை பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா, ஹையர் ஹை ஹையர் லோ இந்த மாதிரி உருவாகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி உருவாச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கணும். அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பை சைடு கால் சைடில் போய் ஆப்பர்ச்சுனிட்டியை போய் தேடலாம். இல்லை லோயர் ஹை லோயர் லோ அப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு செல் ஆக போகுது. அப்போது நம்ம புட் சைடில் போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடணும், ஓகேங்களா. அப்போது ட்ரெண்டு இருக்கிற இடத்துல மட்டும்தான்
பிகினர்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளும் சரி, ஆப்ஷன் பையிங் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேட் எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கணுங்க. சும்மா அப்படியே குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலங்காலமாக லாஸே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு கடிவாளம் போடணும். 3-4 வருஷம் நம்ம லாஸே பண்ணுறோம், இன்னமும் எதுக்குடா லாஸ் பண்ணுறோம்? அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு புரியாத ஒரு தன்மை ஒன்று இருக்குது, அதனால தான் லாஸ் ஆகுதுன்ற அந்த திங்கிங் உங்களுக்குள்ளே வரணும்னு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி 5 நாள் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியலனா பண்ணாதீங்க. லாஸு உங்கள்கிட்ட இருக்கிற காசு போகிறது முக்கியமாக, உங்கள்கிட்ட இருக்கிற காசை அப்படியே ஹோல்ட் பண்ணுறது முக்கியமாக? இல்லை எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் ட்ரேட் தான் பண்ணுவேன்னா அப்போது நீங்கள் லாஸ் ஆகிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? அது எவ்வளோ நாள் லாஸ் பண்ணுவீங்க? உங்கள் டிமேட்டில் இருக்கிற பணம் போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வே உங்களை போட்டு சாவடிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஏன் சொல்கிறேன். நிஃப்டியில் பெரிய மூவ் அதிகமாக எங்கே வரும்? சப்போர்ட் வந்தால் வரும், ரெசிஸ்டண்ட் வந்தால் வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு கிட்ட போகும்போது அந்த இடத்துல சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும், ரெசிஸ்டண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலாம்னா, ஒரு முக்கிய ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க? பையர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. ஏன்னா மார்க்கெட்டை ஃபர்தராக மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு பையர்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி ஒரு முக்கிய சப்போர்ட்டை உடைக்கும் போது முக்கிய சப்போர்ட்டை உடைக்கும் போது அந்த இடத்துல யார் வருவா? செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க. ஒரு ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது பையர்ஸ் வருவாங்க. ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது யார் உள்ளே வருவாங்கன்னா செல்லர்ஸ் வருவாங்க. ஏன்னா ஃபர்தராக மார்க்கெட் அங்கேருந்து இறங்கும், இல்லைனா அங்கேருந்து ஏறும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இந்த 2 ஆப்ஷன் செல்லர்ஸும் பையர்ஸும் உள்ளே வருவாங்க. அப்போது நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்? சார்ட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது, அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜாக பிகினர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து இண்டெக்ஸ் 50ல் ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது, ஒரு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. இதுதான் உண்மையானுமே ஒரு சீக்ரெட். ஒரு ட்ரேடர் வெற்றி பெற வைக்கிறது ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு ட்ரேடரை பெரிய லெவலில் லாஸில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 4 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க, 6 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஓவரால் பார்த்தா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய லாஸ் ட்ரேடு வந்ததுன்னா டோட்டலாக உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் அங்கே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒன்று என்ன வேணும்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒன்று. அதுதான் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது சீட் இல்லாமல் காரை ஓட்டுறதுக்கு சமம். ஓகேங்களா? நிஃப்டி 50ல் எந்த நேரம் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது காலையில் 9:30 மணிலேருந்து 11 மணி வரையும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதிகபட்சமாக 11:30 வரையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்தில் 2லேருந்து 3:15 வரையும் நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் வந்து 3:15லேருந்து 3:30க்கு நல்லா இருந்தது. நல்லா இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. அதில் சிஏஎஸ் ப்ராசஸ் டைம் சேஞ்சஸ் அப்படின்னு கொண்டு வந்து அதில் மண்ணை போட்டாச்சு. அப்போது மதியம் 2லேருந்து 3:15 வரையும் தான் மார்க்கெட் நல்லாயிருக்கும். 3:15லேருந்து 3:40 அது கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த 2 வகையான செஷன் தான் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேடிங் மொமெண்டம் நல்லா இருக்கும். இந்த மொமெண்டம் நல்லா இருக்கிற நேரத்தில் தான் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் உள்ளே வரணும். அப்போ 12லேருந்து 1:30 அது என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தூங்குகிற நேரம். மார்க்கெட்டு அந்த இடத்துல சைட்வேல இருக்கும், இல்லை ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும். பல பேரை தூங்க வைக்கிற நேரம் தான் இந்த 12லேருந்து 1:30. ஸோ அப்போ நமக்கு டைமிங் எந்த நேரத்தில் பெஸ்ட்டுன்னு கேட்டால் 9லேருந்து 11:30, 2லேருந்து 3:15. இந்த நேரத்தில் பிகினர்ஸ் வந்து கரெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாவோ இல்லை மார்க்கெட் டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டாவோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழிவகை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
லாஸ் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இதுதான் ரொம்ப முக்கியமான முடிவு. இதை தான் நம்ம உடனடியாக எடுக்க வேண்டிய முடிவும் கூட. ஒரு நல்ல ட்ரேடர் கூட கண்டிப்பாக லாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது ஒன்றோட ஒன்று கலந்தது. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. ஆனால் அந்த லாஸையும் சிறப்பாக கையாளக்கூடிய ட்ரேடர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக நீங்கள் பிகினர்ஸ் உள்ளே வரீங்கன்னா பெரிய லாஸஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல மார்க்கெட்டை புரிஞ்சவங்க அந்த பெரிய லாஸஸை சின்னதாக மாற்றுறதுக்கான ஐடியாலாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸை அவங்க மாற்றவே மாட்டாங்க. ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் ஒரு இடத்துல போட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனால் ஆகட்டும்ட்டு அவங்க விட்டுருவாங்க. அவங்க அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஒரு இடத்துல போட்டால் அது கிட்ட வரும்போது அந்த ஸ்டாப் லாஸை எடுத்து விட்டுருவாங்க. அப்போது சின்னதாக வர வேண்டிய லாஸ் அங்கே என்ன ஆகுது, பெரிய லாஸாக போகுது. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னொன்று, மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டில் வேணும்னா நம்ம புட் சைடில் போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாமே கண்டி, ரெசிஸ்டண்ட்டு இல்லாத இடத்துல மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும்போது புட் சைடில் போகிறது ரொம்ப தப்பான செயல். அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் லாஸஸை சந்திக்க நேரிடும். இதுவே மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு கிட்ட போகுது, அப்போ நான் புட்டை கன்சிடர் பண்ணுறேன்னா அது ஒரு லாஜிக்கு, அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு 24,000 24,600 இல்லை 400 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, மார்க்கெட் 24,200 இருக்குது. இப்போ மார்க்கெட் 24,250 கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது, 250 கட் பண்ணி மேலே போகுது, 24,270 இருக்குது மார்க்கெட்டு. இன்னும் 30 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ரெசிஸ்டண்ட் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு புட் சைடில் இருந்தீங்கன்னா அந்த 30 பாயிண்ட்டு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும். போயிட்டு தான் அந்த 24,400 தொட்டுட்டு இல்லை 300 தொட்டுட்டு தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே 24,270 போய் புட் சைடில் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லாஸஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்று, லாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த அந்த இப்போ ஒரு சில பேர் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. அவங்க போடாத போது என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். 1,500 லாஸ் இருக்கும், 2,000 லாஸ் இருக்கும். இதுதான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் லாஸ் என்னை பொறுத்த வரையும். அப்படி இருக்கும்போது அந்த லாஸஸ் வரும்போது சில பிகினர்ஸ், சில எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்ற நினைப்பு வரவே கூடாது அந்த இடத்துல. ஏன்னா அந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் தான், அந்த மாதிரி உங்களோட நினைப்பு தான் நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டே பெருசாக அது காலி பண்ணிடும். சரி வெயிட் பண்ணலாம், ஒரு நாள் வரும், 2 நாள் வரும், 3 நாள் வரும், இதே பழக்கம் தான் கண்டினியூஸாக வரும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல தமிழில், அந்த நிலமை தான் இதில் வந்துடும். ஸோ ஒரு ட்ரேடு தப்பாக போயிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரேடை நான் தப்பாக ஏற்றுட்டேன், உடனே வெளியே வந்துடணும். இதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். உண்மையிலே நிஃப்டி 50 ஃபுல் டைம் இன்கம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் என்ன பர்சனலாக கேட்டால் நான் கண்டிப்பாக முடியும் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்கம்மை பற்றியே நம்ம திங்க் பண்ணணும். ஒரே மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ இண்டெக்ஸு நிஃப்டி 50ல் நான் ட்ரேட் பண்ணி பெரிய குரோர்பதி ஆகணும் அப்படின்னு நினச்சா மார்க்கெட்டு உங்களை பிச்சாதிபதி தான் ஆக்கிவிடும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம முதல்ல கற்றுக்கணும். மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதுனா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சர்வை பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா அதை தெரிஞ்சுக்கணும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்கம் நீங்கள் தேட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இதை அனுபவத்தால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நினைப்பை நம்ம மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்றது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம மார்க்கெட் வரும். ஆனால் வந்த காலத்திலேயே நான் பெரிய லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சா மார்க்கெட்டுக்கு அதுக்கு வேறு மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸை தான் கொடுக்கும். ஏன்னா நாலேஜே இல்லாத ஒருத்தன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும் உண்மையை சொன்னால். அதாவது எப்படி இதை சொல்கிறது, ஒருத்தனுக்கு
அதை அதை பற்றியான பேசுகிற திறமை தான் இருக்கும். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிற திறமை இருக்கும். ஆனால் செயல்படுத்துகிற திறமை வந்து பல பேருக்கு இருக்காது. ஸோ இதை இப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த செயல்படுத்தக்கூடிய திறமை தான் வேணும். பேசுகிறதோ காதால் கேட்குறதோ புரிஞ்சுக்கிறதோ இது சப்போர்ட் பண்ணால் அந்த எக்ஸிக்யூஷன் பவர் அப்படின்றது ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? திடீர்னு என்னைக்கோ ஒரு காற்றடிக்குது, காக்கா உக்கார பணமலை விழுற கதை மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் போகிறீங்க. ஒரு ட்ரேடில் ஒரு வாரம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணிடுறீங்க. அப்போ உடனே நீங்கள் ட்ரேடிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை தான் ஆரம்ப காலத்துலேயே சர்வைவல் அப்படின்னு ஒன்று கற்றுக்கணும், கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒன்று கற்றுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டா நீங்கள் இன்கம் தேட வேணாம், அதுவே தானாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ் பண்ணக்கூடாது, நான் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூலோடு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு வரீங்க. அதில் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் சொல்கிறது ப்ராஃபிட்டை சொல்லலை. ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேடு, இந்த ட்ரேடில் இத்தனை லாஸ் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன், இந்த ட்ரேடுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மாறி 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 பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக ஒரே ஒரு மெசேஜ், நீங்கள் மார்க்கெட்டை கண்டிப்பாக மதிக்கணும். ஓகேங்களா? உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் மதித்தாதான் உங்கள் கேபிட்டலை பாதுகாக்க முடியும். உங்கள் கேபிட்டலை பாதுகாக்க டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும். ஒரு நல்ல ட்ரேடருக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணும் தான், ஆனால் ஸ்ட்ராட்டஜி விட ஸ்கில்லு தான் ரொம்ப வேணும். அந்த ஸ்கில்லுன்றது நான் இங்கே சொல்கிறது டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50ல் பணம் சம்பாதிக்க சீக்ரெட் இண்டிகேட்டர் எதுவும் வேணாம், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எதுவுமே வேணாம். உண்மையான சீக்ரெட் என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியணும், பொறுமை வேணும், டிசிப்ளின் வேணும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற அந்த பக்குவம் வேணும். இதுதான் வந்து ரியலான ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ் நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் மார்க்கெட்டை வெல்ல வேண்டியதெல்லாம் இங்கே அவசியமே இல்லை. மார்க்கெட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினாலே இங்கே ஜெயிக்க முடியும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ இதை தான் நீங்கள் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. கேபிட்டலை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது தான் இங்கே முக்கியம். ஓகேங்களா? நிஃப்டி 50ல் அடுத்து எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுதான் நிஃப்டி 50ல் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், நான் இங்கே வந்து நிஃப்டியில் இந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50 என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணால், எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணால் அதோட லாஸை குறைக்கலாம், எப்படி சர்வைவல் பண்ணலாம், எப்படி கன்சிஸ்டன்சி மேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வி நோக்கத்திற்காக தான் இதை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் ஒரு இன்ட்ராடேயில் போய் ஒரு காலை வாங்குங்க, செல் பண்ணுங்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.